மகளிர் உரிமை தொகை உயர்வு இனிப்பான செய்தி. இபிஎஸ் வீட்டில் பியூஷ் கோயலுக்கு விருந்து. என்டிஏ வெற்றி கூட்டணியாக மாறி வருகிறது. வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு. அதிமுக கூட்டணியில் விஜய் முடிவை அறிவித்தார். பிரபல டிவி சேனலை வாங்குகிறாரா விஜய்? கூட்டணி அமைப்பதில் கோட்டை விடுகிறதா தாவேகா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. 2026 தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆட்சியில் உள்ள திமுக அரசு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை உயர்வு பற்றிய அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் வெளியிட வாய்ப்புள்ளதாக புதிய தகவல் வந்துள்ளது. இந்த பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பும் இடம்பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை இபிஎஸ் வீட்டில் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளுக்கு விருந்தளிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு குறித்து இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வருகிற போது கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுவதாக இருக்கும் என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான இபிஎஸ் வீட்டில் இன்று நடந்த காலை விருந்தில் அவர் பங்கேற்றார். அப்போது ஒவ்வொரு நாளும் என்டிஏ கூட்டணிக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றும் தமிழ்நாட்டில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்பட சென்சார் விவகாரம், கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை ஆகியவற்றை கொண்டு விஜயை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக அழுத்தம் கொடுப்பதாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் இது போன்ற கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தங்களுக்கு நேரமில்லை என ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மக்கள் தங்களுடன் உள்ளதாகவும் 2026 நிச்சயம் விஜய் முதல்வர் ஆவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2026 தேர்தல் நெருங்கும் நிலையில் தங்களுக்கு சாதகமாக செயல்பட டிவி சேனல் ஒன்றை தொடங்க தாவேகா முனைப்பு காட்டி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. புதிதாக சேனல் தொடங்க உரிமம் வாங்குவது உள்ளிட்ட பல சவால்கள் இருப்பதால் ஏற்கனவே செயல்படும் முன்னணி செய்தி சேனலை வாங்கும் நடவடிக்கையில் விஜய் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நிறுவனம் அதிகப்படியான தொகை கேட்பதால் நிறுவனத்தை வாங்குவதில் இழுபறி நீடிக்கிறதாம். இந்தியா கூட்டணியில் திமுக பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிளஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் மற்றும் எம்டிஎம்கே மற்றும் எம்என்எம் பிளஸ் ஐயுஎம்எல் கட்சிகளும், மறுபுறம் என்டிஏ கூட்டணியில் பிஜேபி பிளஸ் அதிமுக பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பிளஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிளஸ் டிஎம்சி பிளஸ் யூகே பிளஸ் ஐஜேகே பிளஸ் டிஎம்எம்கே ஆகிய கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் அரசியலில் கூட்டணி முக்கியமானவை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறியும் இதுவரை விஜயின் தாவேகாவுடன் யாரும் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை. தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டுமே கூட்டணியை உறுதி செய்யாமல் இருக்கும் நிலையில் விஜயின் டிவிகே கட்சி தனித்து விடப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுகிறது.